ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரூட் வெஜிடபிள் வெண்டர் நம்ம கம்யூனிட்டிக்கு வந்திருந்தார். அவர் வீக்லி ட்வைஸ் வருவார். ஸோ போயிட்டு வேண்டது மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்படியே ட்ரெயில் இருக்குது, ஃபியூ மோர் வெஜிடபிள்ஸ். அதெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு மிட் வீக் ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு. வீக்லி ட்வைஸ் வாங்குறது தான் பழக்கம். ஃப்ரூட்ஸ் ஆனாலும் வெஜிடபிள்ஸ் ஆனாலும் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு வாங்கிவிட்டோமேன்னு இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை விட திஸ் இஸ் ஃப்ரெஷ். எனிஹவ் 2 வாட்டி அவள் வரவுஞ்சரா கம்யூனிட்டிக்கு. அப்போ சரி சொல்லிவிட்டு வேண்டத்தை வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ அப்புறம் அந்த ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்ப நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரீட்டைன் ஆகிற மாதிரி எனக்கு தோன்றுறது. மஸ்க் மெலன், வாட்டர் மெலன் அதெல்லாம் கூட வெளியில் தான் வைக்கிறது. கிரேப்ஸு அந்த மாதிரி. அப்புறம் வெஜிடபிள்ஸில் க்ரீன்ஸு அது உள்ளே வைக்கிறது. அப்புறம் எம்டியாக தான் இருக்கிறதுனால சரி தேங்காயும் உள்ளே வைக்கிறோம், வெளியில் வச்சா விரியறதே அப்படி சொல்லிவிட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் மாத்திரமா எடுத்து உள்ளே வச்சேன். பச்சை மிளகாய் யூஸ்வலாக ஆஞ்சி வைப்பேன் நான். இன்றைக்கி டைம் இல்லை, ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட் பவுலில் குக்கும்பரையும் வச்சு விட்டேன். ஸோ தட் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறப்போ பாஸ்கெட்டை பார்க்குறப்போ கொஞ்சம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் பை டிஃபால்ட் நான் கார்னரில் ஒரு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வச்சுருக்கேன். இதில் தான் பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆனியன் எப்போவுமே போகும். இதெல்லாம் தான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதில் எல்லாம் டேக் இருக்கே, பார்த்துட்டு புதுசு நினச்சிக்காதேங்கோ. இந்த டேக்ஸ் ரொம்ப க்யூட்டாக வச்சுருக்கிறதுனால எனக்கு கட் பண்ண மனசு வரல. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல். பை.